Hi guys, welcome back to another video. In this video, we're going to talk about monthly debit spread strategy. நான் வந்து create பண்ணியிருக்கேன் using the PTM indicator. எப்படி பண்ணோம், என்ன பண்ணோம், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம் எல்லாமே வந்து நான் வந்து டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் in this video. Make sure that நீங்கள் வந்து end வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கணும் because there are some areas எப்போ நீ வந்து ரூல்ஸ் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும், எப்போ நீ வந்து இக்னோர் பண்ணணும் எல்லாமே வந்து ஐ வில் டெல் யூ இன் டோட்டல் டீட்டெயில். சில டைம் வந்து மார்ஜின் ரிக்குவயர்மெண்ட் இஷ்யூ வரலாம், எப்போ நீ வந்து அந்த அந்த டைமில் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும், ஆல் தட் ஐ வில் டெல் யூ இன் ஃபுல் டீட்டெயில். அதுக்கு முன்னாடி நம்ம மந்த்லி டெபிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி, டெபிட் ஸ்ப்ரெட்னா என்னது, ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் திஸ். ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக ஐ டெல் யூ டெபிட் ஸ்ப்ரெட் இஸ் நத்திங் பட் யுவர் நியர். சப்போஸ் நீங்கள் வந்து புல்லிஷ் டெபிட் ஸ்ப்ரெட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா நியர் ஆப்ஷன் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, ஃபார் ஆப்ஷன் நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க. இஸ் லாஜிக்கல், சொல்கிறது தேவையில்லை. இதில் சேம் திங் இதில் புல்லிஷில் கால் ஆப்ஷன் நீங்கள் வந்து பண்ணுறீங்க. பேரிஷில் பார்த்தீங்கன்னா நியர் புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, தூரத்தில் இருக்கிறது புட் ஆப்ஷன் நீங்கள் வந்து செல் பண்ணுறீங்க. இட் இஸ் த சேம் ப்ராசஸ் ஃபார் யுவர் புட் ஆப்ஷன் ஆல்சோ, தட் இஸ் யுவர் பேரிஷ் சிக்னல். ரைட், திஸ் இஸ் த காமன் திங். இந்த ஸ்ட்ராட்டஜியில் நான் வந்து யூஸ் பண்ணது மந்த்லி எக்ஸ்பைரி பிகாஸ் இது வந்து மந்தோட மந்த்லி டெபிட் ஸ்ப்ரெட். சப்போஸ் நீங்கள் வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இட் இஸ் நாட் ஒர்த் இட். திரும்பி இந்த நடுவில் பண்ணுறதுக்கு ஒர்த் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டார்டிங்லேருந்து பண்ணணும். திஸ் இஸ் ஹவு ஐ பிளான் இட். ஓகே, ஸோ சப்போஸ் இந்த எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா January 27th வந்து திஸ் இஸ் த மந்த்லி எக்ஸ்பைரி ஆஃப் January. அண்ட் ஆல்சோ எப்போ ஸ்டார்ட் ஆகும் இந்த எக்ஸ்பைரி வந்து ஸ்டார்ட் ஆகும்போது இட் வில் பி அரவுண்ட் 31st December. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நியூ இயர் டைமில் ஸ்டார்ட் ஆகலை, 31st Decemberக்கு இந்த மந்த்லி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ பல எக்ஸ்பைரி வந்து 30th December டிசம்பர் எக்ஸ்பைரி கம்ப்ளீட் ஆகிருக்கு, டிசம்பர் மந்த்லி எக்ஸ்பைரி கம்ப்ளீட் ஆகிருக்கு. உடனே நெக்ஸ்ட் டே 31st Decemberலேருந்து நெக்ஸ்ட் மந்தோட எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிருக்கு, தட் இஸ் யுவர் Jan எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, நிறைய பேர் வந்து 1st of Janலேருந்து ஸ்டார்ட் ஆகும்ட்டு யோசிப்பீங்க. இல்லைப்பா, 31st Decemberலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு ஜான்வரியோட எக்ஸ்பைரி. ஸோ ஆல் திஸ் வி வில் டிஸ்கஸ் ஃபுல் டீட்டெயிலில். பிஃபோர் தட் வில் டிஸ்கஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒரு கண்டிஷன். ஐ டைரெக்ட்லி ஸ்ட்ராட்டஜிக்குள்ளே போயிடுறேன். உங்கள் நோட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பார்க்கணுன்னா, டெபிட் ஸ்ப்ரெட்டில் என்னோட கண்டிஷனில் வாட் இஸ் மை கண்டிஷன், என்ட்ரி கண்டிஷன் பற்றி வில் டாக் அபவுட். ஸோ என்ட்ரி கண்டிஷன் டேட் எப்போ பண்ணோன்ட்டு உங்களுக்கு நான் வந்து சொல்லிட்டேன். டெமோவில் நீங்கள் வந்து படிக்கும்போது எப்படி என்னென்ன பண்ணணுன்ட்டு ஐ வில் டீச் யூ பேக் டெஸ்ட் எப்படி பண்ணணுன்ட்டு ஐம் கோயிங் டு டெல் யூ ரைட் நவ். என்ட்ரி கண்டிஷன் நான் எப்போ என்டர் பண்ண போகிறேன், பிகாஸ் ஐ வாண்ட் டு லிசன் டு திஸ் வெரி கேர்ஃபுல்லி. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து சோஃபார் படிச்சது ஸ்ட்ராட்டஜிஸ், ஒரு பிக் புல் சிக்னல், பிக் பேர் ஸ்மால் பேர் சிக்னல் எல்லாமே இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். ஸோ ப்ளீஸ் கிளியர் மைண்ட்லேருந்து கேளுங்க. ஃபஸ்ட் டைம் ஒன் சிங்கிள் டைம் யூ லிசன் இஸ் மோர் தென் எனஃப். ஓகே, ஸோ என்ட்ரி கண்டிஷன் என்னது, என்ட்ரி ஃபஸ்ட்டு எப்போ பண்ணணும், நான் வந்து ஒரு ஸ்மால் சிக்னலில் தான் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிள் ஸ்மால் புல் வந்ததுன்னா சிக்னல் எனக்கு வந்து அலர்ட் வந்தது, ஸ்மால் புல் சிக்னல் அலர்ட் வந்தது. நவ் கண்டிஷன் என்னது, இப்போ என்ட்ரி நான் வந்து பண்ணோம் எதில், ஸ்மால் புல் சிக்னல் மேலே தான். புல்லிஷ் நான் வந்து புல்லிஷ் ட்ரேட் எடுக்க போகிறேன், புல்லிஷ் ஸ்ப்ரெட், புல்லிஷ் கால் ஸ்ப்ரெட், சிஇ ஸ்ப்ரெட், இதுதான் டெபிட் ஸ்ப்ரெட். ஓகே, இதுதான் பண்ணோம். ஆனால் இதோட கண்டிஷன் என்ன, ஸோ நான் வந்து உடனே இது வரும்போது நான் வந்து என்ன செக் பண்ணோம், செக் லேட்டஸ்ட் பிக் சிக்னல். ஓகே, உடனே நான் வந்து ஸ்மால் புல் வரும்போது உடனே லேட்டஸ்ட் பிக் சிக்னல் செக் பண்ணோம். சப்போஸ் இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்தது, ஸ்மால் கேண்டில், ஸ்மால் புல் வந்தது, பேக் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு லேட்டஸ்ட் என்ன ஃபார்ம் ஆயிருக்கு அது வந்து நான் போயிட்டு செக் பண்ணோம். பிக் சிக்னல், லேட்டஸ்ட் பிக் சிக்னல் நான் வந்து போயிட்டு செக் பண்ணோம். இது வந்து பேரிஷாக இருக்கணும், ஸோ பிக் பேராக இருக்கணும். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு இப்போ வித்தியாசம். பிகாஸ் சோஃபார் நீங்கள் வந்து என்ன படிச்சீங்க, ஒரு பிக் சிக்னலுக்கு பின்னாடி ஒரு புல் சிக்னல் இருக்கணும். சப்போஸ் பிக் பேர் இருந்தால் ஸ்மால் புல் பேர் இருக்கணும் பின்னாடி. ஸோ சேம் சிக்னல் இருக்கணும். நான் வந்து எக்ஸாக்ட் ஆப்போசிட் சொல்கிறேன். இதில் நம்ம வந்து டெபிட் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணுறோம். ஸோ ஐம் டெல்லிங் த எக்ஸாக்ட் ஆப்போசிட். ஸ்மால் புல் வந்தால் உடனே நான் வந்து என்ன செக் பண்ணோம், அதுக்கு பின்னாடி லேட்டஸ்ட் சிக்னல், பிக் சிக்னல், அது நடுவில் ஏதாச்சும் வந்ததா பிரச்சனை இல்லை.
லேட்டஸ்ட் பிக் சிக்னல் என்னது? லேட்டஸ்ட் பிக் சிக்னல் பிக் பேர் இருக்கணும். அப்போ தான் என்னோட என்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ தான் நான் வந்து புல்லிஷ் டெபிட் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணுவேன், கால் ஸ்ப்ரெட். ஓகே, சிம்பிள். திரும்பி இப்போ பேருக்கு சொல்ல போகிறேன். ஸ்மால் பேர் சிக்னல் வந்ததுன்னா நான் வந்து என்ன எக்ஸிக்யூட் பண்ணணும்? பேரிஷ் புட் ஸ்ப்ரெட் நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா உடனே வரும்போது நான் வந்து என்ன செக் பண்ணணும்? லேட்டஸ்ட் பிக் சிக்னல் என்னது? செக் லேட்டஸ்ட் பிக் சிக்னல். ஸோ பிக் சிக்னல் செக் பண்ணும்போது என்ன இருக்கணும்? இங்கே ஆப்போசிட்டாக இருக்கணும். ஸ்மால் பேர்னால் இங்கே வந்து பிக் புல் இருக்கணும். புரியுதா? அப்போ தான் என்னோட என்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ தான் நான் வந்து பேரிஷ் புட் ஸ்ப்ரெட் எக்ஸிக்யூட் பண்ணலாம். வெரி சிம்பிள். திரும்பி சொல்கிறேன், இது ஆப்போசிட்டாக இருக்கணும். ஓகே, ஸ்மால் பேர் சிக்னல் வந்ததுன்னா நான் வந்து லேட்டஸ்ட் பிக் சிக்னல் என்னது? பிக் புல் இருக்கணும், ஆப்போசிட்டில் இருக்கணும். அப்போ தான் என்னோட இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது, சாட்டிஸ்ஃபை ஆகும், கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும். அப்போ தான் நான் வந்து ட்ரிகர் பண்ண முடியும். வாட் இஸ் த ஸ்ட்ராட்டஜி நோ? வாட் இஸ் த புல்லிஷ் சிஇ ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்னது? பேரிஷ் பிஇ ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜி என்னது? ஸோ இஃப் யூ சி த ஸ்ட்ராட்டஜி, இட்ஸ் வெரி சிம்பிள். நான் வந்து புல்லிஷ் கால் ஸ்ப்ரெட்டில் ஐ எம் யூஸிங் 0.5 டெல்டா ஆப்ஷன் செயினில். நான் வந்து திரும்பி ஆப்ஷன் செயின் படிக்கும்போது, நம்ம டெமோ பண்ணும்போது ஐ வில் எக்ஸ்பிளைன் டு யூ, ஃபுல் டீட்டெயிலில் சொல்கிறேன். ஸோ நான் வந்து கால் ஆப்ஷன் 2 எடுக்கணும். கரெக்ட். ஃபஸ்ட்டு நியர் கால் ஆப்ஷன் 0.5 எடுக்கிறேன், 0.5 டெல்டா எடுக்கிறேன். ப்ரீமியம் கிடையாது. டெல்டா எப்படி பார்க்கணுன்ட்டு ஐ ஷோ யூ, நோ ஷூஸ். ஸோ அது வந்து ஆப்ஷன் கிரீக்ஸ், ஐ திங்க் எவ்ரி ஒன் நோஸ் திஸ் ஆல்ரெடி. 0.5 டெல்டா நான் வந்து பை பண்ண போகிறேன், 2 லாட்ஸ். அண்ட் நான் வந்து 0.3 டெல்டா செல் பண்ண போகிறேன். திஸ் இஸ் ஃபார் புல்லிஷ். சேம் திங் பேரிஷில் இருந்தால் நான் வந்து 0.5 டெல்டா பிஇ நான் வந்து பை பண்ண போகிறேன், 0.3 டெல்டா பிஇ நான் வந்து செல் பண்ண போகிறேன். என்னோட டெபிட் ஸ்ப்ரெட் கம்ப்ளீட் ஆகிருக்கு. ரைட். நவ் லாஸ்ட் திங் வந்து மணி மேனேஜ்மெண்ட் அண்ட் எக்ஸிட் எப்போ எடுக்கணும்? எக்ஸிட் வந்து சப்போஸ் எஸ்எல் அதெல்லாம் வந்து நான் வந்து டெமோவில் காட்டும்போது எப்படி நான் வந்து ஹவு டு சிமுலேஷனில் காட்டும்போது ஐ வில் டெல் யூ எக்ஸிட். அதுக்கு அப்புறம் நான் வந்து மணி மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்கிறேன். ஸோ சப்போஸ் ஐ டோல் யூ, ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு போர்ட்ஃபோலியோ ஸ்ட்ராட்டஜிக்கு இந்த காலத்தில் உங்களுக்கு 5 lakh கண்டிப்பாக தேவை. டசன்ட் மேட்டர் இஃப் யூஆர் பார்ட் டைம் ஆர் ஃபுல் டைம், டஸ் நாட் மேட்டர், 5 lakh தேவை. ஸோ நான் வந்து மொத்தமாக ஐ ஹாவ் டு பிளான் என்னோட மந்த்லி ஸ்ட்ராட்டஜி. நான் வந்து மந்த்லி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ரைட், மந்த்லி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வந்து மொத்தமாக ஒரு 5 lakh கம்ப்ளீட் பண்ணோம். ரைட், திஸ் இஸ் ஹவு ஐ ஹாவ் டு பிளான். ஆல் ரைட். ஸோ டோட்டலாக வி வில் சி வாட் டு டூ ரைட் நவ். சிம்பிள். நான் வந்து டைரெக்டாக உங்களுக்கு இந்த எக்ஸாம்பிள் எடுக்க போகிறேன். ஐ எம் கோயிங் டு டேக் திஸ் எக்ஸாம்பிள். இன் திஸ் ஸ்ட்ராட்டஜி, மந்த்லி ஸ்ட்ராட்டஜியில் எதுக்கு நம்ம வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கணும்? ஓரளவுக்கு லைட்டாக நான் என்ன சொன்னேன், 10% ஏதாச்சும் நீங்கள் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் படிக்கணும். எதுக்குன்னா, சிம்பிள் as ரீசன் as that you can see this is டிசம்பர் மந்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு சைட்வேஸாக போச்சு. இது வந்து ஜான்வரி மந்தோட ப்ரைஸ் ஆக்ஷன் ஃபுல் ட்ரெண்டிங்கில் போச்சு. ஸோ நம்ம மந்த்லி டெபிட் ஸ்ப்ரெட் வந்து விச் டைப் ஆஃப் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்மளுக்கு சூட் ஆகும்? சப்போஸ் சிக்னலுக்கு அப்புறம் ட்ரெண்டிங் மூவ் வந்ததுன்னா, இந்த மாதம் ட்ரெண்டிங் மூவ் ஆச்சுன்னா நம்மளுக்கு டெபிட் ஸ்ப்ரெட் சூட் ஆகும். சைட்வேஸ் போச்சுன்னா, நடுவில் சைட்வேஸ் போச்சுன்னா நம்மளுக்கு அடி வாங்கும் டெபிட் ஸ்ப்ரெட். ஆல்ரைட். தென் இஃப் மார்க்கெட் கோஸ் ஆப்போசிட் டைரெக்ஷன், சப்போஸ் இப்போ சிங்கிள் வந்தது ஆப்போசிட் டைரெக்ஷனில் போச்சுன்னா ஆப்வியஸ்லி சிஸ்டம் பேஸ்ட் நான் வந்து ஸ்டாப் லாஸ் எடுக்கணும். அதை பற்றி யோசிக்கிட்டு தேவையில்லை. எஸ்எல் நான் வந்து ஆஸ் இது போத் கண்டிஷன்ஸில் ஐ ஹாவ் டு மேக் ஷுர் என்னோட எஸ்எல் பக்காவே இருக்குது. ஆப்போசிட்டில் போச்சுன்னா ஆப்வியஸ்லி எஸ்எல் எடுக்கணும், அதை பற்றி யோசிக்கிட்டு தேவையில்லை. பட் மோஸ்ட்லி இந்த 3 ஆப்ஷன்ஸ்லேருந்து யூசி டெபிட் ஸ்ப்ரெட் வந்து ஒன்லி ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் ஒர்க் ஆகும். ரைட். அதனால் சொல்கிறேன், மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, நம்ம ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி மந்த் ஸ்டார்டிங்கில் நீங்கள் வந்து ஏதாச்சும் படிக்கணும். யூ ஹேவ் டு ஸ்டடி லிட்டில் பிட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டு ஃபைண்ட் அவுட் இந்த மந்த் ட்ரெண்டிங் இருக்கலாமா இல்லையான்ட்டு. ஸோ யூ கேன் டிப்ளாய் த ஸ்ட்ராட்டஜி. அப்படி நீங்கள் வந்து டிசைன் பண்ணோம். ஸோ ரைட் நோ இன் திஸ் கேஸ் ஐ வில் டைரெக்ட்லி கோ டு த ஸ்க்ரீனில் போயிட்டு நம்ம வந்து சிமுலேட்டர் போயிட்டு பார்க்கலாம்.
ஸோ யாரெல்லாம் வந்து என்னோடய ஸ்டைலில் இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஹாஃப் ஸ்க்ரீனில் நான் வந்து சிமுலேட்டர் போட்டிருக்கேன், லெஃப்ட் சைடில் நான் வந்து சார்ட் போட்டிருக்கேன். இட் இஸ் வெரி குட் ஃபார் பேக் டெஸ்டிங். இஃப் யூ டூ லைக் திஸ் ரொம்ப ஈஸி ஆகிடும், அதை நான் சொல்கிறேன். எனிவே லெட் இஸ் கோ டு டேட் ஃபர்ஸ்ட். இந்த டேட் வந்து 30th டிசம்பர். ஸோ 30th டிசம்பருக்கு போயிடலாம். போயிட்டு இன்னைக்கு வந்து என்னது, சப்போஸ் டுடே 30th டிசம்பர் இருக்குல்ல, நான் 1 by 1 எவ்ரி சிங்கிள் நான் வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். இந்த சிமுலேட்டர் பேக் டெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எக்ஸாக்டாக பேக் டெஸ்ட் எப்படி பண்ணணுன்ட்டு ஓரளவுக்கு சூப்பர் கிளாரிட்டி வந்துடும் பை தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ரைட் நவ் பேக் டெஸ்ட் பண்ணும்போது 30th இருக்கேன். ஓகே, 30th டிசம்பரில் இருக்கேன். மார்க்கெட் வந்து டிசம்பர் எக்ஸ்பைரி கம்ப்ளீட் ஆக போகுது. அடுத்த நாள்லேருந்து இட் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட் ஜனவரி எக்ஸ்பைரி ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அடுத்த நாள் என்னது, ஜஸ்ட் காலையில் 9:15 போகலாம். 31st டிசம்பர் 9:15. ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில் நான் வந்து ரீப்ளேலேருந்து நான் வந்து ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே, யூ கேன் சி ஃபஸ்ட் கேண்டில்லையே புல் சிக்னல் வந்தது. ஓகே, ஃபஸ்ட்டு கேண்டில்லையே உங்களுக்கு புல் சிக்னல் வந்தது. திஸ் இஸ் 31st டிசம்பர் 9:15 AM. ஸோ 9:15 AM ஓட கேண்டில் வந்து எப்போ க்ளோஸ் ஆகும், 10:15க்கு க்ளோஸ் ஆகும். எதுக்கு 1 hour டிஃப்ரென்ஸ், பிகாஸ் நம்ம வந்து 1 hour டைம் ஃப்ரேம் யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ நான் வந்து சிமுலேட்டரில் போகும்போது நான் வந்து 1 hour எக்ஸாக்ட்லி கரெக்ட் டைமுக்கு போகணும். எப்போ அந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு, 31st டிசம்பர் 10:15க்கு போகணும். ஓகே, நவ் எந்த சிக்னல் வந்தது, ஆஸ் பர் அவர் நோட்ஸ் எந்த சிக்னல் வந்தது, இட் இஸ் அ ஸ்மால் புல் சிக்னல். ஸ்மால் புல் சிக்னல் வந்தது. ஸோ உடனே நான் வந்து என்ன இது பண்ணோம், நான் வந்து புல்லிஷ் டெபிட் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் கண்டிஷன் செக் பண்ணோம் கரெக்டாக இல்லையான்ட்டு. ஸோ ஆஸ் பர் கண்டிஷன் என்னது ரூல், நான் வந்து செக் லேட்டஸ்ட் பிக் சிக்னல் என்னது, இட் இஸ் அ பிக் பேர். ஓகே, இது வந்து பிக் பேர். இஸ் இஸ் ஆப்போசிட் ஸ்மால் புல்க்கு எக்ஸாக்ட் ஆப்போசிட்டில் இருக்கா? ஆமாம் இருக்குது, பிகாஸ் ஸ்மால் புல்லோட ஆப்போசிட் பிக் பேர் ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ என்னோட என்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்குன்னு. ஸோ நான் வந்து ஹாப்பிலி ஐ கேன் இப்போ நான் வந்து டெபிட் ஸ்ப்ரெட் ரெடி பண்ண போகிறேன். மந்த்லி டெபிட் ஸ்ப்ரெட், மந்த்லி ஆப்ஷன் செயின் யூஸ் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து கரெக்டாக இந்த ஆப்ஷன் செயின் செலக்ட் பண்ணணும். ஸோ 27 Jan தான் மந்த்லி எக்ஸ்பைரியோட ஆப்ஷன் செயின். நவ் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜூம் இன் பண்ணிட்டு காமிக்கிறேன். ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா அதோட கிட்ட என்ன இருக்குது, ப்ரீமியம் லெவல் இருக்குது, லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் ப்ரீமியம் லெவல் இருக்குது. அந்த ப்ராக்கெட்ஸில் என்ன இருக்குது, இட்ஸ் நத்திங் பட் டெல்டா. ஓகே, இது வந்து சில ப்ரோக்கர்ஸில் சில ஆப்ஷன் செயினில் பக்கத்தில் இன்னொரு காலமில் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த எக்ஸாம்பிளில் இந்த பிளாட்ஃபார்மில் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ டெல்டான்ட்டு பக்கத்துலேயே இருக்குது. டெல்டா இஸ் நத்திங் பட் ஒன் ஆஃப் தி ஆப்ஷன் கிரீக்ஸ். ஸோ அந்த பேசிஸில் நான் வந்து ஆப்ஷன் செலக்ட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ சிம்பிள், வாட் டு ஐ ஹேவ் டு ஆஸ் பர் என்னோட ரூல்ஸ் பற்றி புல்லிஷ் என்னோட கண்டிஷன்ஸ் எல்லாம் மேட்ச் ஆகிருக்கு. நான் வந்து புல்லிஷ் கால் ஸ்ப்ரெட் இப்போ டிசைன் பண்ண போகிறேன். என்னது ரூல், 0.5 டெல்டா நான் வந்து பை பண்ணணும். 0.5 டெல்டாவோட கிட்ட என்னென்ன இருக்குது, 0.52 இருக்குது, 0.49 இருக்குது. ஸோ 0.49 இஸ் த க்ளோசஸ்ட். 0.49 2 லாட் நான் வந்து பை பண்ணியிருக்கேன். நான் 0.3 டெல்டா நான் எங்கே இருக்குது, ஓகே இங்கே இருக்குது 0.3 டெல்டா, அது வந்து நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன் 2. ஸோ என்னோட டெபிட் ஸ்ப்ரெட் ரெடி ஆயிருக்கு. ஆல்ரைட், ஸோ தட் இஸ் ஆல். வெரி வெரி சிம்பிள் ப்ராசஸ், நாட் காம்ப்ளிகேட்டட் அட் ஆல். நவ் நான் இன்னும் வெயிட் பண்ணோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் திங், இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. உடனே நீ வந்து என்ட்ரி எடுத்துட்டு இந்த பேக் டெஸ்ட்டில் உடனே உங்கள் சார்ட் மேலே ஒரு இது லைன் ட்ரா பண்ணிடுங்க. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் எஸ்எல். ஓகே, இதுதான் இந்த கேண்டிலோட எஸ்எல். இதுதான் ஹார்ட் எஸ்எல் சொல்லுவாங்க. ஹார்ட் எஸ்எல் 2 எஸ்எல் இருக்குது. எப்படி பண்ணணுன்ட்டு நான் காமிக்கிறேன் ஃபுல் வீடியோவில். ஐ டெல் யூ ட்ரெயிலிங் எஸ்எல் அதெல்லாம் சொல்லுவேன். ஹார்ட் எஸ்எல். ஓகே, இதோட பேர் என்னது, இப்போ வாட் நேம் ஐம் கிவிங் திஸ், நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு டெபிட் புல் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணியிருக்கேன். எத்தனை ஸ்ப்ரெட் இருக்குது இதில், ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் தான் இது. ஸோ என்னோட பொசிஷன்ஸில் எத்தனை இருக்குது, இப்போ ஒன்லி 1 ஸ்ப்ரெட் இருக்குது. அது தட் இஸ் டெபிட் புல் ஸ்ப்ரெட். எங்கே எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன், இந்த கேண்டலில். ஸோ ஜஸ்ட் ஒரு நோட்டுக்காக நான் வந்து இந்த இடத்துல வச்சுருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ ஒரு இன்ஃபர்மேஷன். நான் வந்து இதில் அலர்ட் வைக்கலாம், இந்த லைன் மேலே அலர்ட் வைக்கணும். எனி டைம் இந்த லெவலோட கேண்டில் வந்து இது கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா, 1 hour கேண்டில் க்ளோசிங் ஆச்சுன்னா இதோட கீழே உடனே
நான் வந்து எக்ஸிட் பண்ணிட்டோம். எத்தனை ஸ்டாப் லாஸ், வீக்லி ஸ்டாப் லாஸ், மந்த்லி ஸ்டாப் லாஸ் அதெல்லாம் பார்க்க மாட்டேன். ஓகே, நாட் தட் யூ ஜஸ்ட் ஹேவ் டு க்ளோஸ் இட் இமீடியட்லி. அதுதான் என்னோட ரூல். சிம்பிள். நவ் உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் என்னது உங்களுக்கு புரியுது. நவ் ஐல் டெல் யூ வாட் இஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். நவ் லெட்ஸ் கோ ஃபார்வர்ட் போகலாம். 2-3 கேண்டில் போகலாம், பார்க்கலாம் என்னாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ரைட் நவ் 12:15 31st December 12:15 1:15க்கு கேண்டில் க்ளோஸ் ஆகும், 1 hour டிஃப்ரென்ஸில். ஸோ நாங்கள் போயிட்டு ஃபார்வர்ட் போயிடல. டன். ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பார்க்குறீங்க, புல் சிக்னலுக்கு அப்புறம், டெபிட் புல் சிக்னலுக்கு அப்புறம் எனி டைம் ஒரு பெரிய புல், பிக் புல் வந்ததுன்னா உங்கள் எஸ்எல் இங்கே மாற்றிடணும். திஸ் இஸ் த ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். இப்போ இந்த கேண்டிலோட லோ நான் வந்து டிஎஸ்எல் ஃபார் ஆல் புல் ஸ்ப்ரெட்ஸ், எல்லா புல்ஸ் பொசிஷன்ஸ்க்கு, புல் ஸ்ப்ரெட்ஸ்க்கு, திரும்பி சொல்கிறேன், புல் ஸ்ப்ரெட் ஒரு சிங்கிள் சிஇ கிடையாது, ஆல் புல்லிஷ் ஸ்ப்ரெட்ஸ்க்கு இதுதான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஸோ எனி டைம் ஃப்யூச்சரில் மேலே போயிட்டு எனி டைம் இதோட கீழே வந்ததுன்னா, ஓகே, எனி டைம் இதோட கீழே வந்ததுன்னா ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா எல்லாம், சப்போஸ் இப்போ என்கிட்ட 1 தான் இருக்குது, சப்போஸ் 10 இருந்தால் எல்லா புல்ஸ் வந்து எல்லா புல் ஸ்ப்ரெட்ஸ் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஓகே, ஃப்யூச்சரில் இன்னொரு கேண்டில் வந்தது, சப்போஸ் இந்த லெவல் மேலே ஷிஃப்ட் ஆகிருக்கு இப்போ, ஸோ அந்த டைம் இந்த கேண்டிலோட கீழே ஏதாச்சும் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் வந்து உடனே எல்லா புல் பொசிஷன்ஸ் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ இதுதான் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். ஓகே, ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், வெரி சிம்பிள் கான்செப்ட், நத்திங் காம்ப்ளிகேட்டட் ஹியர். நீ வந்து போக போக உங்களுக்கு எப்படி ஷிஃப்ட் பண்ணணுன்ட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபார் லெட் இஸ் கோ ஃபார்வர்ட் பார்க்கலாம். என்ன இருக்கீங்க மார்க்கெட்டில். மார்க்கெட் ரேலிட் ஹை. ஓகே, வெரி குட். ஸோ நான் வந்து 31st Decemberலேருந்து இப்போ 5th of Jan வந்துட்டோம். ஸோ 5th of Jan எந்த கேண்டில் ஒரு பேர் சிக்னல் வந்திருக்கீங்க, 115 கேண்டில். ஸோ 115 கேண்டில் 215 க்ளோஸ் ஆகும். அப்படியே நம்ம வந்து 2nd of Jan வந்துட்டோம், இப்போ 5th of Jan வந்துட்டோம், 215க்கு போகணும். நடுவில் நான் பார்க்குறது இல்லை. சி ஐம் நாட் சீயிங் ப்ராஃபிட் எவ்வளோ வந்தது, அதெல்லாம் மந்த் எண்டில் தான், நடுவில் கிடையாது. மந்த் எண்டில் தான் பார்க்கணும். நடுவில் எவ்வளோ ப்ராஃபிட் வந்தது, நான் வந்து புக் பண்ணணுமா இல்லையா, அதெல்லாம் கிடையாது இதில். ஒன்லி டைரெக்ட்லி மந்த் எண்டில். ஓகே, ஸோ ஹியர் 215க்கு வந்துட்டோம் இந்த கேண்டில் டைமில். உடனே இந்த கேண்டில் என்னாச்சுங்க, என்னோட எக்ஸிட் ஏதாச்சும் ட்ரிகர் ஆயிடுச்சா, இல்லை, எதுவுமே ட்ரிகர் ஆகலை. ஸோ நான் வந்து ஏற்கனவே பிடிச்சி வச்சுருக்கேன் என்னோட புல் ஸ்ப்ரெட். நவ் எந்த கேண்டில் ஜென்ரேட் ஆயிருக்கு இப்போ, ஸ்மால் பேர் சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ ஸ்மால் பேர் சிக்னல் நான் வந்து உடனே பேரிஷ் பொசிஷன் ரெடி பண்ணணும். ஓகே, பேரிஷ் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி கண்டிஷன் என்னது, இப்போ கண்டிஷன் நான் வந்து உடனே செக் பண்ணோம். பல லேட்டஸ்ட் நம்ம பிக் சிக்னல் என்ன ஜென்ரேட் ஆயிருக்கு செக் பண்ணோம். இங்கே வந்து பிக் புல் ஜென்ரேட் ஆயிருக்கு. லேட்டஸ்ட் பிக் சிக்னல் வந்து பிக் புல். இது ஆப்போசிட்டா இதுக்கு, ஸ்மால் பேருக்கு பிக் புல் ஆப்போசிட்டா? ஆமாம், ஆப்போசிட் தான். ஸ்மால்க்கு ஆப்போசிட் பிக், பேருக்கு ஆப்போசிட் புல், ரைட்? இட் இஸ் ஆப்போசிட் தான். ஸோ நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இப்போ, ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட் வித் த கண்டிஷன் என்னோட சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. நான் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஐ கேன் கண்டினியூ டு எக்ஸிக்யூட் மை பேரிஷ் டெபிட் ஸ்ப்ரெட். ஓகே, ஸோ அப்படியே இந்த டைமில் நான் வந்து எக்ஸாக்ட் டைம் செக் பண்ணிடணும், 2:15 கரெக்ட். நான் வந்து பேரிஷ் டெபிட் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணோம். பேரிஷ் டெபிட் ஸ்ப்ரெட் எப்படி, 0.5 புட் ஆப்ஷன் டெல்டா இங்கே இருக்குது. ஓகே, 0.5 க்ளோசஸ்ட், அதுக்கப்புறம் 0.3 நான் வந்து பை பண்ணோம். ஸோ நான் வந்து பை பண்ணுறேன் இது, சாரி 0.5 பை பண்ணோம், 0.3 நான் வந்து செல் பண்ணோம். ஸோ உடனே பொசிஷன் எடுத்துகிட்டு நான் வந்து என்ன பண்ணோம், நோட்ஸ் வைக்கணும். இங்கே நோட்ஸ் வைக்கணும். என்ன நோட்ஸ் இங்கே, இது வந்து என்ன டெபிட் ஸ்ப்ரெட், டெபிட் புல் கிடையாது, இது டெபிட் பேர், கரெக்ட்? டெபிட் பேர் ஸ்ப்ரெட் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எத்தனை ஸ்ப்ரெட் இருக்குது என்கிட்ட, ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் தான் இது, ஒன்லி 1 ஸ்ப்ரெட் இருக்குது என் பொசிஷன்ஸில். இப்போ என்கிட்ட ஒன்லி 1 டெபிட் பேர் ஸ்ப்ரெட் இருக்குது, அவ்வளோதான். இப்போ ஆக்டிவ் பொசிஷன்ஸ் எத்தனை இருக்குது, 1 புல் ஸ்ப்ரெட் இருக்குது, 1 பேர் ஸ்ப்ரெட் இருக்குது, அவ்வளோதான் ஆக்டிவ் பொசிஷன்ஸ். டிஎஸ்எல் வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ். நவ் நான் வந்து ஃபார்வர்ட் போக போகிறேன். ஐம் கோயிங் டு கோ ஃபார்வர்ட். சார்ட்டில் போயிட்டு பார்க்கல என்ன ஆச்சுன்ட்டு. ஓகே, ஸோ திஸ் இஸ் எப்போ, 6th of Jan 1:15. ஸோ 1:15 கேண்டில் 2:15 க்ளோஸ் ஆகும். 6th of Jan அடுத்த நாள்.
ஓகே, அடுத்த நாள் வந்துட்டோம். ப்ராஃபிட் வந்து 3000 கிட்டே இருக்குது. லைக் ஐ செட், ப்ராஃபிட் பற்றி நம்ம யோசிக்கிற தேவையில்லை. வி ஆர் நாட் திங்கிங் அபவுட் ப்ராஃபிட் ரைட் நவ். ஸோ ஹியர் பேர் சிக்னல் வந்தது. ஸோ நான் என்னோட ஸ்மால் புல்க்கு அப்புறம் என்ன வந்தது, நாட் கண்டினியூஸ் வர்றது தேவையில்லை. நடுவில் எத்தனை சிக்னல் வேணால் வரட்டும். இந்த நெக்ஸ்ட் பிக் பேர் வந்தால் என்னோட இந்த இந்த எஸ்எல் வந்து ஷிஃப்ட் ஆகிடணும். ஏன்னா வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். இப்போ என்னோட பேர்ஸ்க்கு எல்லாமே ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வந்து பிக் பேர் சிக்னல். நடுவில் எத்தனை வேணால் கேண்டில் வந்துட்டோம், எத்தனை வேணால் சிக்னல் வந்துட்டோம். பிக் புது சப்போஸ் என்டர் பண்ணுறதுக்கப்புறம் புது பேர் சிக்னல், பிக் பேர் சிக்னல் வந்து அதுதான் என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஃபார் பேர்ஸ். சிம்பிள். நவ் நான் வந்து என்ன பார்க்கணும், ஜஸ்ட் கோ ஃபார்வர்ட் அண்ட் சி. நான் வந்து என்ன தேடி பார்க்கணும், இந்த லெவல் பிரேக் ஆச்சா இல்லையான்ட்டு. இன்னும் பிரேக் ஆகலை, ஒரு கேண்டில் இதுக்கு மேலே இன்னும் க்ளோஸ் ஆகலை. ஸோ நான் அப்படியே ஃபார்வர்ட் போகிறேன். I'll just go forward. ஓகே, ஜஸ்ட் ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்கீங்க, புல்ஸோட இன்னும் பிரேக் ஆகலை, இது இன்னும் பிரேக் ஆகலை. ஓகே, ஸோ வில் ஜஸ்ட் டைட் ரேஞ்சில் போயிட்டுருக்க மார்க்கெட் இப்போ. லெட் அஸ் செக். ஓகே, சூப்பர். இந்த கேண்டிலில் பிரேக் ஆச்சு. ஸோ ரைட் நவ் 8th of Jan 9:15 கேண்டில். 8th of Jan 9:15 கேண்டில்னா எப்போ க்ளோஸ் ஆகும், 10:15க்கு க்ளோஸ் ஆகும். ஸோ அப்படியே நான் வந்து ஷிஃப்ட் பண்ணி I'll go to 10:15 8th of Jan. ஓகே, டன். 8th of Janக்கு வந்துட்டோம். காலையில் 10:15 டைம் இப்போ. ஓகே, 10:15 இந்த கேண்டில் க்ளோஸ் ஆச்சு. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் லெவல் பிரேக் ஆகிருக்கு. ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் என்னோட பிரேக் ஆகிருக்குன்னா நான் வந்து புல்லிஷ் பொசிஷன்ஸ் எல்லாமே எக்ஸிட் பண்ணிடணும். எத்தனை இருக்குது என்கிட்ட இப்போ, ஒன்லி 1 ஸ்ப்ரெட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் 8 ஸ்ப்ரெட் அப்படியே இருக்குது. நான் வந்து இந்த புல்லிஷ் ஸ்ப்ரெட் நான் வந்து புக் பண்ணிடணும். அவ்வளோதான். நான் எத்தனை ப்ராஃபிட் வந்ததா இல்லையா அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஜஸ்ட் ஃபாலோயிங் த ரூல்ஸ். டன். புக் பண்ணிட்டு நான் வந்து இதை எடுத்துடணும். ரிமைனிங் இந்த நோட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிடணும். இப்போ என்கிட்ட எதுவுமே இல்லை, பொசிஷன்ஸ் எதுவுமே இல்லை, விட்டுறணும். அவ்வளோதான். ஓகே, ஸோ ரைட் நவ் என்னோட பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்டிவ் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்லி 1 பேர் டெபிட் ஸ்ப்ரெட் இருக்குது. ஒன்லி 1. சிம்பிள், வெரி கிளியர். ஆல் ரைட். இப்போது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் பேருக்கு அப்படி தான் இருக்குது. பொசிஷன்ஸ் எங்கே எடுத்திருக்கேன்ட்டு இருக்குது. நெக்ஸ்ட் ஐ வில் கண்டினியூ ஃபார்வர்ட், பார்க்கலாம் என்ன இருக்குது மார்க்கெட்டில். ஓகே, சூப்பர் ஃபால் வந்திருக்கு. கோ ஆன். நான் ஸ்டாப் ஃபால் வந்திருக்கு. ஓகே, வெரி குட். ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட். நவ் பெரிய ஃபால் வந்தது, நம்ம ஏற்கனவே பேரிஷ் பொசிஷனில் இருக்கும். இன் திஸ் இஃப் யூ சி, எப்போ வந்தது, 12th of Jan 12:15. ஓகே, 12th of Jan 12:15. ஸோ 12:15 கேண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. க்ளோஸ் எப்போ ஆகும், 1:15. ஸோ நான் வந்து 12th of Jan 1:15க்கு போகணும். அது ஷிஃப்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ப்ராஃபிட்டுக்கு ட்ராக் பண்ணணுன்னா இங்கே கீழே ட்ராக் பண்ணலாம், இல்லைனா இங்கே ட்ராக் பண்ணலாம். நான் வந்து ஐ ஜஸ்ட் ஷிஃப்ட், டைம் ஷிஃப்ட் பண்ணிட்டு அடுத்த நாள் போகிறேன். 12th of Jan எப்போ வரும்ன்ட்டு. 12th of Jan ரைட். எப்போ எத்தனை மணி, 3 o'clock, சாரி 1:15க்கு போனோம். 1:15க்கு வந்துட்டோம். ஸோ டோட்டலாக என் ப்ராஃபிட் வந்து 14,800 கிட்ட வந்தது. ரைட். அகெயின் எத்தனை ப்ராஃபிட் வந்திருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு, நான் அதெல்லாம் யோசிக்க தேவையில்லை. ஐ எம் நாட் திங்கிங் அபவுட் தட். ஜஸ்ட்டு நான் வந்து லாஸ்ட் மந்த் எண்டில் தான் நான் வந்து தேடி பார்க்கணும் எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்குன்ட்டு. ரைட். நவ் வாட் இஸ் த சிக்னல், இப்போ சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. 1:15 கேண்டில், சாரி 12:15 கேண்டிலுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. வாட் இஸ் த சிக்னல், இட் இஸ் அ ஸ்மால் புல்லோட சிக்னல் ஜென்ரேட் ஆகிருக்கீங்க. ஸோ நான் வந்து என்ன பண்ணணும், இப்போ என்ன பண்ணோம், நான் வந்து போயிட்டு செக் பண்ணோம். இமீடியட்லி நான் வந்து புல்லிஷ் ஸ்ப்ரெட் ரெடி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன், லேட்டஸ்ட் பிக் சிக்னல் என்னதுன்ட்டு. லேட்டஸ்ட் பிக் சிக்னல் பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிக் பேர். கரெக்ட், பிக் பேராக இருக்குது. ஸோ நான் வந்து ஆப்போசிட்டில் இருக்கான்ட்டு பார்க்கணும் ஃபர்ஸ்ட். ஸ்மால்க்கு ஆப்போசிட் பிக், பேருக்கு ஆப்போசிட் புல், டோட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது. கரெக்ட். என்னோட நான் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். ஐ கேன் கோ ஃபார்வர்ட் அண்ட் கண்டினியூ மை புல்லிஷ் பொசிஷன் நான் வந்து ரெடி பண்ணலாம். சிம்பிள், டன், போகலாம். ஸோ லெட் அஸ் கோ டு ஆப்ஷன் செயின் போயிட்டு 0.5 டெல்டா. 0.5 இதோட நடுவில் வருது. ஓகே, 0.5 இது நடுவில் வருது. ஸோ நீ கேன் டேக் எனி திங், உங்கள் இஷ்டத்துக்கு நீ வந்து எடுக்கலாம். நான் வந்து 0.4 எடுக்கிறேன், 4.8 எடுக்கிறேங்க.
then 0.3 closest is 0.31. ஓகே, நான் வந்து ரெடி பண்ணிட்டேன். ரெண்டு லாட் எடுத்திருக்கேன். உடனே பண்ணும்போது நான் என்ன பண்ணணும், நோட்ஸ் போடணும் என்னோடய சார்ட்டில். உடனே நோட்ஸ் போட்டேன். டெபிட் புல் 1. வை நான் வந்து 1 போடுறேன், பிகாஸ் 1 பொசிஷன் 1 ஸ்ப்ரெட் தான் இருக்குது. டெபிட் ஸ்ப்ரெட் புல் என்கிட்ட எவ்வளோ இருக்குது இப்போ லைவ் பொசிஷன் only 1. மேலே இருக்குது ஃபஸ்ட் ஒன் இஸ் யோர் பேரிஷ். நான் வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்திருக்கேன், டாப்பில் எடுத்திருக்கேன் பேரிஷ். இப்போ நான் வந்து பண்ணணும், இப்போ நான் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட்டாக புல். ஸோ 1 புல் ஸ்ப்ரெட் ஆக்டிவேட் இருக்குது, 1 பேர் ஸ்ப்ரெட் ஆக்டிவேட் இருக்குது, அவள் தாங்க. ஸோ தட் இஸ் ஆல். கோ ஃபார்வர்ட். இப்போ ஓகே, இமீடியட்லி நம்மளுக்கு வந்து உடனே ஒரு புது பிக் புல் சிக்னல் வந்திருக்கு. ஸோ என்னோடய ஸ்டாப் லாஸ் என்ன ஆகும், இப்போ நான் வந்து மாற்றணும். ரைட், ஸ்டாப் லாஸ் நான் வந்து இப்போ மாற்றணும், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸாக வைக்கணும். ஸோ ஒரு ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து எனி டைம் இதோட கீழே ஒரு சிக்னல், ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா எல்லா புல் பொசிஷன்ஸ், புல் ஸ்ப்ரெட்ஸ் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடணும். தட் இஸ் த யூஸ் ஆஃப் ட்ரெயிலிங், ஓவரால் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் டைப். ஓகே, நெக்ஸ்ட் அப்படியே போகலாம். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். ஓகே, போகலாம். ஓகே, ஹியர் இஃப் யூ சி 13th Jan 11:15 ஓட கேண்டில். ஸோ 13 Jan போகலாம். நெக்ஸ்ட் டே 11:15 கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும், 12:15க்கு க்ளோஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து என்ன வந்திருக்கு, பேர் சிக்னல் வந்திருக்கு. என்ன சிக்னல் இது, ஸ்மால் பேர். கரெக்ட், ஸ்மால் பேருக்கு நான் வந்து பேரிஷ் ட்ரேட் எடுக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து கண்டிஷன் செக் பண்ணோம். என்ன செக் பண்ணோம், லேட்டஸ்ட் பிக் சிக்னல் என்னது, இட் இஸ் பிக் புல். கண்டிஷன் இஸ் வாட், ஆப்போசிட்டில் தான் இருக்கணும். பல லேட்டஸ்ட் சிக்னல் வந்து பிக் சிக்னல் வந்து என்னோட ஸ்மால் சிக்னலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கணும். ஸ்மாலோட ஆப்போசிட் பிக், நம்ம பேரோட ஆப்போசிட் புல். ஸோ டோட்டல் ஆப்போசிட்டில் இருக்குது. நான் வந்து ஐ கேன் ப்ரொசீட் அண்ட் கிரியேட் பேரிஷ் ட்ரேட் நான் வந்து எடுக்க போகிறேன் இப்போ. ஓகே, வெரி சிம்பிள். இந்த கண்டிஷன் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நிறைய வாட்டி, பிகாஸ் சோஃபார் நீங்கள் வந்து படிச்சது எல்லாம் ஆப்போசிட்டில் தான் படிச்சிங்க. நான் திஸ் இஸ் டிஃப்ரெண்ட் கொஞ்சம். ஸோ 0.5 டெல்டா க்ளோசஸ்ட் வேல்யூ இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் 0.3 டன் பண்ணிட்டோம். ப்ராஃபிட் எப்படி இருக்குது, நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ், சாரி, நம்ம ப்ராஃபிட் எவ்வளோ போயிட்டு இருக்கு, இப்போ எத்தனை லாட்ஸ் போட்டு வச்சுருக்கோம், அதெல்லாம் எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் ஃபாலோயிங் த செட்டப். இப்போதைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வி ஹவ் யூஸ்ட், நம்ம காசு எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், மார்ஜின் அரௌண்ட் 3.37 lakh யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம டோட்டல் மார்ஜின் நம்ம கையில் 5 lakh இருக்குது. ஆல்ரைட், ஸோ மூவிங் ஃபார்வர்ட் என்ன பண்ண போகிறோம், இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம். we are going to continue one by one candle போகலாம். நெக்ஸ்ட் கேண்டில்லையே இது பிரேக் ஆச்சு. நம்ம ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் புல்ஸ்க்கு அடுத்த கேண்டில்லையே பிரேக் ஆச்சு. ஸோ ஜஸ்ட் ஐல் கோ 1 hour ஃபார்வர்ட் போயிட்டு, திஸ் இஸ் 12:15 கேண்டில். எப்போ பிரேக், எப்போ க்ளோஸ் ஆகும், 1:15 க்ளோஸ் ஆகும். ஸோ 1:15க்கு வந்துட்டோம். ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் புல்ஸ் ஓட போச்சு. இப்போ என்கிட்ட புல்ஸோட ஒன்லி சிங்கிள் பொசிஷன் 1 ஸ்ப்ரெட் தான் இருக்குது. கரெக்ட், இந்த ஸ்ப்ரெட் தான் இருக்குது. நான் வந்து உடனே புக் பண்ணிடணும், யோசிக்கிற தேவையில்லை. எவ்வளோ ப்ராஃபிட் என்னது அதெல்லாம் யோசிக்கிற தேவையில்லை. உடனே நான் வந்து புக் பண்ண போகிறேன். ஸோ டோட்டல் ஐ ரிமூவ் திஸ், நோட்ஸ்லேருந்து எடுத்துடணும். இப்போ உடனே புக் பண்ணிட்டு டோட்டல் பார்த்தீங்கன்னா, ஓகே, நான் இங்கே நோட்ஸ் போட்டு மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். எஸ், டெபிட் 2. ஸோ டோட்டல் என்கிட்ட டோட்டல் இப்போ ரிமைனிங் வந்து 2 டெபிட் ஸ்ப்ரெட் இருக்குது. போத் ஆர் பேர் டெபிட் ஸ்ப்ரெட். பேர் டெபிட் ஸ்ப்ரெட் 1 இங்கே இருக்குது, பேர் டெபிட் ஸ்ப்ரெட் 2 இங்கே இருக்குது. ஸோ டோட்டல் 2 டெபிட் ஸ்ப்ரெட் இருக்குது. நான் ஒரு இம்பார்ட்டண்ட் கேள்வி நான் வந்து கேட்குறேன் உங்களுக்கு. ஜஸ்ட் இன் கேஸ் மேலே போயிட்டு ப்ரைஸ் இந்த கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா, ப்ரைஸ் வந்து இந்த லெவல் பிரேக் ஆச்சுன்னா, ஒரு கேண்டில் வந்து இந்த டெபிட் பேர் 2 ஹார்ட் எஸ்எல் பிரேக் ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? எல்லா பேர்ஸோட பொசிஷன் எடுக்கணுமா, இல்லை இந்த டெபிட் பேர் 2 மட்டும் எடுக்கணுமா? ஆன்சர் இஸ் டெபிட் பேர் 2 மட்டும் எடுக்கணும். பிகாஸ் ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எல்லா பேருக்கு இன்னும் ஷிஃப்ட் ஆகலை. ஸோ ஷிஃப்ட் ஆகலைன்னா நீங்கள் வந்து வச்சது ஸ்டாப் லாஸ் ஒன்லி ஃபார் டெபிட் பேர் 2. ரீசெண்டாக ஜஸ்ட் நீங்கள் வந்து எடுத்தது டெபிட் ஸ்ப்ரெட், அது மட்டும் நீங்கள் வந்து புக் பண்ணணும். ஓகே, திஸ் இஸ் த ரூல்ஸ் விச் ஐ எம் கீப்பிங்.
நீங்கள் வந்து உங்கள் பேக் டெஸ்ட்டில் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் உங்கள் இஷ்டம். பட் திஸ் இஸ் மை ரூல்ஸ். ஓகே, சிம்பிள். லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். போயிட்டு பார்க்கலாம் என்ன வருதுன்ட்டு. ஓகே, ஹியர் வாட் டு வி ஹேவ் அ புல் சிக்னல். ஸோ இப்போ மார்க்கெட் எப்படி இருக்குது, ஒரு ட்ரெண்டிங் மூவ்லேருந்து உடனே சாப்பி மார்க்கெட் ஆகுது, உடனே நிறைய சிக்னல்ஸ் வருது. ஸோ வி ஆர் சீயிங் டிஃப்ரெண்ட் ரியாக்ஷன்ஸ் மார்க்கெட்டில். இப்போ ஒரு புல் சிக்னல் வந்தது. எந்த சிக்னல் வந்தது? வாட் இஸ் த சிக்னல்? திஸ் இஸ் அ ஸ்மால் புல். கரெக்ட். ஸோ நான் வந்து என்டர் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நான் வந்து என்ன செக் பண்ணோம், பல சிக்னல் என்னது, பல பிக் சிக்னல் என்னது, பல சிக்னல் பிக் சிக்னல் என்னது? இப்போ பிக் புல். கரெக்ட். ஸோ இது ஆப்போசிட்டாக, இதுக்கு ஆப்போசிட்டாக இது ஸ்மால்க்கு ஆப்போசிட் பிக். ஓகே, ஆனால் புல்லோட ஆப்போசிட் பேர் இருக்கணும். இது ஒரு புல்லாக வந்திருக்கு. ஸோ இது வந்து நாட் என்ட்ரி கண்டிஷன். நான் வந்து என்ட்ரு பண்ண முடியாது இங்கே. திஸ் ஹேஸ் டு பி வெரி கிளியர் இந்த பாயிண்ட். நீங்கள் வந்து பிரெயினில் உங்கள் நோட்ஸில் வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கணும் இது பாயிண்ட். ஓகே, இதில் வந்து எனக்கு என்ட்ரி கண்டிஷன் வரல. ரைட். ஸோ நான் விட்டுருவேன். நோ என்ட்ரி இயர் ஃபார் மீ, விட்டுருவேன். அப்படி எதுவுமே பண்ணுறது தேவையில்லை. ஸோ திஸ் இஸ் எப்போ, when is this date செக் பண்ணிடலாம். 16th of Jan 10:15 கிட்ட வந்துட்டோம். 16th of Jan கிட்ட வந்துட்டோம். அப்படியே ஃபார்வர்ட் பண்ணிட்டு பார்க்கலாம். 16th of Jan 10:15 கிட்ட வந்துட்டோம். ஆல் ரைட். நவ் இஃப் யூ see this candle, இந்த சின்ன கேண்டில் பார்த்தீங்கன்னா, if I just adjust the stop loss போட்டு கரெக்டாக போட்டு பார்த்தேன்னா, இஃப் யூ see this ஸ்டாப் லாஸ் வந்து ஒரு ஸ்மால் கேண்டிலாக நம்ம டெபிட் பேர் 2ஓட ஸ்டாப் லாஸ் போச்சு. இந்த லெவல் வந்து ஒரு ஸ்மால் மார்ஜினில் ஒரு கேண்டில், 1 hour கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு பை ஸ்மால் மார்ஜின், ஒரு சின்ன மார்ஜின் எடுத்துகிட்டு. ஸோ ஆஸ் பர் ரூல்ஸ் நான் வந்து உடனே புக் பண்ணிடணும். மொத்தமாக பேரிஷ் பொசிஷன்ஸ் எல்லாமே புக் பண்ணுறது தேவையில்லை. பிகாஸ் டெபிட் பேர் 2 செகண்ட் ஸ்ப்ரெட் நான் எடுத்தது, அந்த ஸ்ப்ரெட்டோட தான் எஸ்எல் போச்சு. டிஎஸ்எல் இன்னும் போகல. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸோட பேர்ஸோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இன்னும் போகல. ஒன்லி இந்த பொசிஷனோட ஹார்ட் ஸ்டாப் லாஸ் போயிருக்கு. ஸோ இது மட்டும் நான் வந்து புக் பண்ணிடணும், புக் அவுட் பண்ணிடணும். அகெயின் ப்ராஃபிட் எவ்வளோ போயிட்டு இருக்கு எனக்கு தெரியல, நான் பார்க்க மாட்டேன். ஐம் நாட் லுக்கிங் அட். ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஃபைனலாக நான் வந்து மந்த் எண்டில் தான் பார்க்கணும். சிம்பிள். நான் இப்போ புக் பண்ணிட்டேன். நோட்ஸ்லேருந்து நான் வந்து ரிமூவ் பண்ணிடணும். டன். சார்ட்லேருந்து இப்போ என்கிட்ட எதுவுமே ஆக்டிவ் பொசிஷன்ஸ் இல்லை. ஒன்லி ஃபஸ்ட்டு நான் டெபிட் ஸ்ப்ரெட் எடுத்தது அது மட்டும் ஆக்டிவாக இருக்கீங்க. சிம்பிள். கோயிங் ஃபார்வர்ட் லெட்ஸ் see what happens. ஓகே ஓகே, சூப்பர் வெரி குட். ஹியர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உடனே நெக்ஸ்ட் ஃபியூ கேண்டில்ஸில் ஒரு பேரிஷ் சிக்னல் வந்தது. எந்த சிக்னல் வந்து ஸ்மால் பேர். நான் இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன் பிகாஸ் ஐ திங்க் இந்த கான்செப்ட் உங்களுக்கு டீப்பாக புரிஞ்சுது. இப்போ ஸ்மால் பேர் சிக்னல் வந்தது. உடனே நான் வந்து என்ன பண்ணோம், பல லேட்டஸ்ட் பிக் சிக்னல் என்னது, இப்போ லேட்டஸ்ட் பிக் சிக்னல் செக் பண்ணோம். பிக் புல். இஸ் இட் ஆப்போசிட்டில் இருக்கா? ஸ்மாலோட ஆப்போசிட் பிக், பேர் ஓட ஆப்போசிட் புல். கரெக்டாக இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. ஸோ நான் வந்து போயிட்டு இப்போ பேரிஷ் சிக்னல், நான் வந்து பேரிஷ் ட்ரேட் எடுக்க போகிறேன். திஸ் இஸ் த டைம். வாட் இஸ் த டைம் ஹியர்? 16 Jan 1:15 கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும்? இட் க்ளோஸ் அட் 2:15 க்ளோஸ் ஆகும். 2:15 போயிட்டு பேரிஷ் ட்ரேட் எடுக்கணும். 0.5 எங்கே இருக்குது? ரைட், சேம் திங். ஐ ஹாவ் டு பை 2 lots. 0.3 நான் வந்து 0.3 டெல்டா நான் வந்து ஷார்ட் பண்ண போகிறேன். ரைட், பண்ணிட்டேன். ஸோ உடனே நான் வந்து என்ன பண்ணேன், இப்போ நோட்ஸ் வைக்கணும். இது என்னோட டெபிட் பேர் செகண்ட் டெபிட் ஸ்ப்ரெட், பேரிஷ் டெபிட் ஸ்ப்ரெட் செகண்ட், ரெண்டாவது ஸ்ப்ரெட் என்னது. ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் இன்னும் ஆக்டிவாக இருக்குது. இன்னும் ஸ்டார்டிங்லேருந்து செகண்ட் ஸ்ப்ரெட் போயிட்டு இருக்கு. இப்போ நவ் நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெர் இஸ் ஒன் பிக் பேர் சிக்னல் இங்கே வந்தது. புது பிக் பேர் சிக்னல் வந்தது. எப்போ வந்தது? மண்டே 19 Jan 9:15 கேண்டில். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் 10:15. 9:15 கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும்? 10:15 க்ளோஸ் ஆகும். வி ஆர் யூஸிங் 1 hour சார்ட். ஸோ ஹியர் என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு. ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து ஷிஃப்ட் ஆகிருக்கு இந்த கேண்டிலோட ஹை. எனி டைம் எனி கேண்டில் வந்து இந்த ஹை பிரேக் ஆச்சுன்னா அண்ட் கேண்டில் க்ளோஸ் பிரேக் ஆகி கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஆச்சுன்னா நான் மொத்தமாக ஆல் பேரிஷ் பொசிஷன்ஸ், எல்லா பேரிஷ் பொசிஷன்ஸ் நான் வந்து பேரிஷ் ஸ்ப்ரெட் நான் வந்து எக்ஸிட் பண்ணிவிடும். எத்தனை ஸ்ப்ரெட் இருக்குது என்கிட்ட? இப்போ 2 ஸ்ப்ரெட் இருக்குது. ஸ்டார்டிங்கில் இந்த 1 ஸ்ப்ரெட் இருக்குது. இப்போ நான் வந்து க்ரியேட் பண்ணது ரெண்டாவது ஸ்ப்ரெட் இருக்குது இப்போ லைவ் பொசிஷன்ஸில். ஆல் ரைட், தட் இஸ் ஹவு யூ மஸ்ட் திங்க்.
ஓகே சிம்பிள். இப்போ நம்ம வந்து எத்தனை நாள் இருக்குது எக்ஸ்பைரிக்கு, மந்த்லி எக்ஸ்பைரிக்கு ஒன்லி ஃபியூ டேஸ் இருக்குது, இன்னும் 1 வீக் இருக்குது. இன்னும் வில் கண்டினியூ, வில் கோ ஃபார்வர்ட் போயிட்டு பார்க்கலாம். நான் அகைன் ப்ராஃபிட் எவ்வளோ போயிட்டு இருக்குது அதெல்லாம் பார்க்கல. ஐ எம் நாட் செக்கிங் ப்ராஃபிட், ஐ எம் ஜஸ்ட் ஃபாலோயிங் த ரூல்ஸ். ஓகே மார்க்கெட் சூப்பர் ஃபால் வந்தது, இன்னும் போயிட்டே இருக்கு ஃபால். டன். நவ் திஸ் இஸ் 21st Jan 12:15 கேண்டில். ஸோ நான் வந்து 21st Jan ஃபார்வர்ட் பண்ணிடுறேன். ப்ராஃபிட் வந்து 20,000 போயிட்டு இருக்கு. நான் இதெல்லாம் பார்க்கல, மந்த் எண்டில் தான் நான் வந்து பார்க்கணும். 21st Jan வந்துட்டோம். 12:15. ஓகே 12:15னா 1:15 கேண்டில் க்ளோஸ் ஆகும். டன். இப்போ நான் வந்து என்ன பார்க்கணும், ஆஸ் பர் ரூல்ஸ் வாட் இஸ் த கேண்டில் சிக்னல். கேண்டிலோட சிக்னல் வந்து ஸ்மால் புல், ரைட். ஸ்மால் புல் சிக்னல் நான் வந்து பேரிஷ் கிடையாது, புல்லிஷ் பொசிஷன் ரெடி பண்ணோம். புல் சிக்னல் இல்லை, ஸ்மால் புல் புல்லிஷ் பொசிஷன் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி நான் ஒன் கண்டிஷன் செக் பண்ணணும். என்ன கண்டிஷன்? பல லேட்டஸ்ட் ஹிஸ்ட்ரியில் போயிட்டு லேட்டஸ்ட் பிக் சிக்னல் எங்கே இருக்குது. பிக் சிக்னல் என்னது? பிக் பேராக இருக்குது. ஸோ ஸ்மாலோட ஆப்போசிட் பிக், புல்லோட ஆப்போசிட் பேர். கரெக்டாக எல்லாமே ஆப்போசிட்டில் இருக்குது. கரெக்ட். நான் வந்து ஒரு புல்க்கு நான் வந்து பொசிஷன் ரெடி பண்ணலாம் இப்போ. டன். ஸோ ஆப்ஷன் சார்ட்டுக்கு வந்துட்டோம். 0.5 எங்கே இருக்குது, க்ளோசஸ்ட் எங்கே இருக்குது. ஓகே நம்ம கரெக்ட் டைமுக்கு வைக்கிறோமா இல்லையா? 21st Jan 1:15 கரெக்ட், சூப்பர். ஸோ நான் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன் இப்போ. 0.48 எடுக்கிறேன் இப்போ. அண்ட் நான் வந்து புல்லிஷ் பண்ணுறேன் இப்போ. ஷார்ட் பண்ணோம். 0.3 எங்கே இருக்குது? ஓகே 0.29 இருக்குது, நோ ப்ராப்ளம். பண்ணிட்டோம். ரைட், பண்ணிட்டேன் நான் இப்போ. நான் வந்து உடனே என்டர் பண்ணிட்டு நான் நோட்ஸ் வைக்கணும். இங்கே எத்தனை புல் ஸ்ப்ரெட் இது ஒன் ஃபஸ்ட்டு இப்போ இருக்குது. ஒன்ஸ் ஆக்டிவ் புல், டெபிட் புல் 1. எதுக்கு நான் திரும்பி 1 போட்டேன்? பிகாஸ் 1 ஆக்டிவ் ஸ்ப்ரெட் இருக்குது என்னோடய ஆக்டிவ் பொசிஷன்ஸில். 2 என்கிட்ட பிஇ ஸ்ப்ரெட் இருக்குது. 2 பிஇ ஸ்ப்ரெட்னா பேரிஷ் ஸ்ப்ரெட் இருக்குது, டெபிட் ஸ்ப்ரெட். 1 ஆக்டிவ் சிஇ ஸ்ப்ரெட், தட் இஸ் புல் ஸ்ப்ரெட் இருக்குது. சிம்பிள். அதை நான் வந்து நோட் பண்ணிட்டேன் இப்போ. நோட்ஸில் வச்சுட்டேன். இதுதான் ஹார்ட் எஸ்டல். எனி டைம் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா நான் உடனே புக் பண்ணிடணும். லெட் இஸ் கோ ஃபார்வர்ட். ஓகே நெக்ஸ்ட் டே வந்து கேப் அப் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு 1 hour கேண்டில் வந்து கேப் அப் ஆயிருக்கு. லெட் இஸ் ஜஸ்ட் சி த கேப் அப். நம்ம போயிட்டு 10:15 போகலாம். எதுக்கு 10:15 போகிறோம்? ஃபஸ்ட்டு கேண்டில் வந்து 9:15 இல்லை. ஸோ 9:15 ஓப்பன் ஆகும், ஆனால் க்ளோசிங் வந்து 10:15 ஆகும். ஸோ க்ளோசிங் டைமில் தான் நம்ம வந்து சிக்னல் பார்க்கணும். ரைட். ஸோ இப்போ வந்து பிக் புல் வந்திருக்கு. ஸோ பிக் புல் உடனே நான் வந்து என்ன பண்ணணும், என்னோட ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். எல்லா புல்ஸ்க்கு வந்து ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இப்போ வந்து டிஎஸ்எல் புல்ஸ் ரெடி ஆயிருக்கு. டிஎஸ்எல் புல்ஸ் வந்து ரெடி ஆயிருக்கு. இதோட கீழே எனி டைம் எனி கேண்டில் பிரேக் ஆச்சுன்னா நான் வந்து உடனே புல்லிஷ் பொசிஷன்ஸ் எல்லாமே, புல்லிஷ் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாமே இருக்குது, ஸ்ப்ரெட்ஸ் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடணும். ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் கோ ஃபார்வர்ட். 2 நாள் தான் இருக்குது இன்னும் எக்ஸ்பைரிக்கு. ஓகே இமீடியட்டாக உடனே நெக்ஸ்ட் கேண்டிலே பிரேக் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு திங் நான் வந்து என்ன பண்ணோம், டிஎஸ்எல் புல்ஸ் ஓட எக்ஸிட் பண்ணிடணும். ஸோ 1 hour ஃபார்வர்ட் போகிறேன். 1 hourனா நெக்ஸ்ட் கேண்டிலே பிரேக் ஆச்சு இல்லை. இப்போ புல்லிஷ் பொசிஷன்ஸ் ஒன்லி 1 ஸ்ப்ரெட் இருக்குது என்கிட்ட. இப்போ ஒன்லி 1 ஸ்ப்ரெட் இருக்குது. அதை வந்து நான் வந்து புக் பண்ண போகிறேன். இப்போ புக் பண்ணிட்டேன். ஸோ நான் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணோம், நோட்ஸ்லேருந்து ரிமூவ் பண்ணிடணும். டன் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ இப்போ என்கிட்ட ஒரு புல்லிஷ் ஸ்ப்ரெட் எதுவுமே கிடையாது. நத்திங் இஸ் தேர் வித் மீ. நான் பேர் சிக்னல் வந்தது. இப்போ உடனே அடுத்த கேண்டில்லையே பிரேக் ஆகி பேர் சிக்னல் வந்தது. ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்மால் பேர்னா நான் வந்து பேரிஷ் பொசிஷன் ரெடி பண்ணோம். அதுக்கு முன்னாடி கண்டிஷன் செக் பண்ணோம். கண்டிஷன் என்னென்னா பல லேட்டஸ்ட் பிக் சிக்னல் என்னது. ஸோ லேட்டஸ்ட் பிக் சிக்னல் உடனே பல கேண்டில் தான் இது. பிக் சிக்னல் வந்து பிக் புல். ஸோ பிக் புல் சிக்னல் ஆப்போசிட்டில் இருக்காது. ஆமாம், ஸ்மாலோட ஆப்போசிட் பிக், பேரோட ஆப்போசிட் புல். கரெக்டாக இருக்குது. இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிருக்கு. நான் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஐ கேன் கண்டினியூ அண்ட் கிரியேட் ஒரு டெபிட் ஸ்ப்ரெட். நான் வந்து பேரிஷ் டெபிட் ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணலாம் இந்த கேண்டலில். வாட் இஸ் த டைம்? 11:15 கரெக்ட். திஸ் இஸ் டேட் ஆஃப் 22nd Jan. டேட் கரெக்டாக போட்டு வச்சுருக்கேன். ரைட்.
ஸோ இப்போ நான் வந்து பேரிஷ் ரெடி பண்ண போகிறேன். 0.5 தென் 0.3, 0.5க்கு நான் லாட் பை பண்ணிட்டேன், 0.3க்கு நான் வந்து செல் பண்ணிட்டேன். டன், வெரி கிளியர். நான் வந்து புலிஷ்க்கு எல்லாம் எக்ஸிட் பண்ணிட்டு இப்போ பேரிஷ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் உடனே நான் என்ன பண்ணணும், நோட்ஸ் வைக்கணும் சார்ட் மேலே. இது வந்து 3வது டெபிட் ஸ்ப்ரெட், பேரிஷ் 3வது டெபிட் ஸ்ப்ரெட், எனக்கு 3rd டெபிட் ஸ்ப்ரெட். ஃபஸ்ட்டு 3 ஏற்கனவே இருக்குது, நான் எங்கே எடுத்தேன் என்ட்ரி எல்லாமே இருக்குது ஆஸ் பர் நோட்ஸ். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்ட் மேலேயே வச்சுருக்கீங்க, ஃபஸ்ட் என்ட்ரி, செகண்ட் என்ட்ரி, தேர்ட் என்ட்ரி. ஆல்ரைட், ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் எங்கே இருக்குது, இப்போ பேர்ஸ்க்கு எல்லாமே இங்கே மேலே இருக்குது. ஆல்ரைட், ஸோ டன். லெட் இஸ் கோ ஃபார்வர்ட் போகலாம், கொஞ்சம் பார்க்கலாம் வாட் இஸ் ஹேப்னிங் ஹியர். அகெயின் சேம் கண்டிஷன் நான் வந்து சொல்கிறது தேவையில்ல உங்களுக்கு. ஸ்மால் புல் வந்திருக்கு, பல லேட்டஸ்ட்டு நம்ம பிக் சிக்னல் என்னது, இப்போ பிக் புல் ஆப்போசிட்டில் இருக்கா, இல்லை ஸ்மாலோட ஆப்போசிட் பிக், ஆனால் புல்லோட ஆப்போசிட் பேர் இருக்கணும். புல் இருக்குது, ஸோ நான் வந்து என்ட்ரு பண்ண முடியாது, இங்கே என்ட்ரி கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ நான் வந்து இந்த சிக்னல் விட்டுறணும், ஐ ஹாவ் டு லீவ் இட். சிம்பிள், மூவிங் ஆன். லெட் இஸ் கோ ஃபார்வர்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து 23rd Jan 11:15க்கு இருக்கோம். 11:15ஓட கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும், 12:15 க்ளோஸ் ஆகும். லெட் இஸ் கோ ஃபார்வர்ட், கொஞ்சம் ஃபார்வர்ட் போயிட்டு பார்க்கலாம். 23rd Jan நான் வந்து 11:15க்கு இருக்கேன். ஸோ இந்த கேண்டில் எப்போ க்ளோஸ் ஆகும், 12:15 க்ளோஸ் ஆகும். டன், 12:15க்கு க்ளோஸ் ஆகும். இப்போ வந்துட்டு சோஃபார் 30,000 ப்ராஃபிட்டில் போயிட்டு அகெயின் ப்ராஃபிட் எவ்வளோ போயிட்டு இருக்கு நான் வந்து பார்க்க முடியாது. ரைட் நவ் ஒன்லி மந்த் எண்டில் நான் வந்து எக்ஸ்பைரி டேயில் தான் பார்க்கணும். ரைட் நவ் நான் வந்து இஃப் யூ சி திஸ் பேர் சிக்னல், என் மார்ஜின் எவ்வளோ யூஸ் ஆயிருக்கு சோஃபார், 4.3 lakhs மார்ஜின் யூஸ் ஆயிருக்கு சோஃபார். என்னோட லிமிட் எவ்வளோ, 5 lakh. இதுக்கு தாண்டி நான் வந்து போக முடியாது. சிம்பிள். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பொசிஷன் எடுத்தா, இஃப் ஐ டேக் நியூ பொசிஷன், பேரிஷ் கண்டிஷன்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கு, பேரிஷ் பொசிஷன் எடுத்தால் எவ்வளோ வருது என்னோட மார்ஜின்ட்டு ஜஸ்ட் வில் சி. 0.5ஓட க்ளோசஸ்ட் 0.47, 0.3ஓட க்ளோசஸ்ட் 0.3, 0.28 ஆக்சுவலி 0.34 எடுக்கலாம் கன்ஃபியூஷன் இல்லாமல். ஸோ இஃப் யூ சி டோட்டல் என்னோட மார்ஜின் வந்து டோட்டலாக ஒரு பொது பொசிஷன் ஸ்ப்ரெட் எடுத்தால் என்னோட மார்ஜின் 5 lakhs தாண்டி போகுது. நான் வந்து இந்த என்ட்ரி பண்ண முடியாது. ஐ கேன் நாட் டேக் நியூ என்ட்ரி ஆஸ் பர் ரூல்ஸ். ஐ கேன் நாட் டேக் நியூ என்ட்ரி. இல்லை நீங்கள் வந்து இல்லை சார் நான் வந்து கண்டிப்பாக எடுக்கணுன்ட்டு இருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து பல இருக்குது, நீங்கள் வந்து புக் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு. ஓகே, யூ ஹேவ் டு புக் அவுட். பல டெபிட் ஸ்ப்ரெட் ஏற்கனவே ஃபுல் ப்ராஃபிட்டில் இருக்கும் சார், அதை நான் வந்து புக் பண்ணிடுறேன், புதுசாக நான் வந்து ஐ கேன் எக்ஸிக்யூட், அப்படி இருக்கலாம். ஸோ இன் திஸ் கேஸ் நான் எதுவுமே டச் பண்ணல. இல்லைனா மார்ஜின் எங்கள் ஷார்ட் ஃபால் ஆகுதுன்னா, எக்ஸ்ட்ராவே போகுதுன்னா நான் வந்து என்ட்ரு பண்ண மாட்டேன், ஐ ஜஸ்ட் லீவ் இட். ஓகே, நான் அப்படியே விட்டுருவேன், நோ இஷ்யூஸ் வித் மீ. நான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி போனாலும் நான் வந்து ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோ தான் மெயின் எனக்கு. நெக்ஸ்ட் வில் கோ ஃபார்வர்ட் அண்ட் சி இந்த. ஸோ வாட் யூ டூ, இது வந்து வேலிட் என்ட்ரி கரெக்டாக நோட்ஸில் என்ன வைக்கிறீங்கன்னு கரெக்ட் என்ட்ரி, ஆனால் நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணல, என்ட்ரி கரெக்டாக இருக்குது. ஸோ நோ என்ட்ரி டேக்கின்ட்டு நீங்கள் வைக்கலாம், நோ என்ட்ரி டேக்கின், டன். நோ என்ட்ரி டேக்கின்ட்டு போட்டிங்க. நவ் ஒரு பிக் பேர் சிக்னல் வந்தது. பிக் பேர் சிக்னல் வரும்போது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இருக்குது ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் இங்கே ஷிஃப்ட் பண்ணிடணும். சூப்பர், டன். நவ் எக்ஸ்பைரி டேக்கு ஒரு நாள் தான் இருக்குது, நான் வந்து ஜஸ்ட் 1 day தான் இருக்குது. லெட் இஸ் கோ ஃபார்வர்ட் அண்ட் சி எக்ஸ்பைரி டேக்கு என்னாச்சு. ஓகே, எக்ஸ்பைரி டேக்கு மார்க்கெட் அப்படியே கொஞ்சம் சைட்வேஸில் போயிட்டு இருக்குது. திஸ் இஸ் நியர்லி எண்ட் ஆயிருக்கு எக்ஸ்பைரி. ஸோ வாட் ஐ எம் டூயிங் இஸ், நான் என்னோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 30,000 கிட்ட இருக்குது. மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 49,000. நான் வாட் ஐம் கோயிங் டு, நான் நெக்ஸ்ட் டே, இப்போ ஃப்ரைடே, டியூஸ்டே எக்ஸ்பைரி, ஆனால் மண்டேயோட ஹாலிடே, ஸோ டைரெக்ட் சண்டேக்கு அப்புறம் டியூஸ்டே வந்துடும். ரைட், ஸோ நான் வந்து டியூஸ்டேக்கு ஷிஃப்ட் பண்ண போகிறேன். சி இப்போ ஃப்ரைடே, இப்போ லாஸ்ட் கேண்டிலில் ஃப்ரைடே இட் இஸ் ஓன்லி 4.3 lakh மார்ஜின், கரெக்ட். இப்போ நான் 15 minutes ஃபார்வர்ட் போகிறேன், 4.3 lakh காமிக்குது, ஆனால் இங்கே ரீஃப்ரெஷ் பண்ண போகிறேன், இப்போ 7 lakhs காமிக்குது. 7 lakhs மார்ஜின் உங்களுக்கு தேவைன்னு காமிக்குது. எதுக்கு,
ஃப்ரைடே ஈவினிங் வந்து ஃப்ரைடே ஈவினிங் நான் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு காமிக்கிறேன் 4.83 லேக்ஸ் காமிக்குது. ஆனால் ஆன் டியூஸ்டே, மண்டே ஹாலிடே டைரெக்டாக எக்ஸ்பைரிக்கு போயிட்டோம். டியூஸ்டே மார்னிங் 9:30க்கு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு மார்ஜின் பார்த்தா இட் இஸ் ஆஸ்கிங் 7.19 லேக் உங்களுக்கு மார்ஜின் தேவை, இல்லைனா நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ண பொசிஷன். ஸோ வாட் இஸ் த ரீசன்? த ரீசன் இஸ் வெரி சிம்பிள். த நியூ செபி ரூல்ஸ்னால எக்ஸ்பைரி டே மார்ஜின், எக்ஸ்பைரி டேனால உங்கள் மார்ஜின் எக்ஸ்ட்ராவே நீங்கள் வந்து வைக்கணுன்ட்டு, தட் இஸ் த ரூல் ஆஃப் செபி. இட் டஸ் நாட் மேட்டர் ஸ்ட்ராட்டஜி என்னதுன்னு, ஓரளவுக்கு நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா மார்ஜின் வைக்கணும். ஸோ நான் வந்து என்ன டிசைட் பண்ணோம், ஸோ காலையில் எனக்கு வந்து என்னோடய ப்ரோக்கர் வந்து, சார் நீங்கள் வந்து உடனே க்ளோஸ் பண்ணிக்கோங்க, இல்லை உங்கள் மார்ஜின் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும், அப்போ தான் உங்கள் பொசிஷன் ஆக்டிவாக இருக்கும். ஒரு 10 o'clock, ஐ திங்க் ஒரு 10:15 10:30, ஒரு 10 o'clock எடுத்துக்கலாம். 10 o'clock வரைக்கும் டைம் கொடுப்பாங்க. அந்த பொசிஷன்ஸ் நீங்கள் வந்து எக்ஸிட் பண்ணணும் சார், இல்லை நம்மளே வந்து எக்ஸிட் பண்ண போகிறோன்ட்டு சொல்லுவாங்க. ஓகே டன், நான் வந்து எக்ஸிட் பண்ண போகிறேன், ஃபைன், சிம்பிள். நான் வந்து என்ன எக்ஸிட் பண்ண போகிறேன். இப்போ என்கிட்ட எத்தனை பொசிஷன் இருக்குது டோட்டலாக? 3 டெபிட் ஸ்ப்ரெட் இருக்குது. 3 டெபிட் ஸ்ப்ரெட் இருக்குது என் கையில். 3 டெபிட் ஸ்ப்ரெட் இருக்குது. இதில் வந்து எனி ஒன் நான் வந்து புக் பண்ணணும் ஆஸ் பர் ரூல். நான் வந்து எதுக்கு பண்ண போகிறேன், டு ரெடியூஸ் மை மார்ஜின், கம்மி பண்ணுறதுக்கு. நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இப்போ 45,000 போயிட்டுருக்கு. இப்போ ப்ராஃபிட் 45,000 ப்ராஃபிட் போயிட்டு இருக்கு. இப்போ மேக்ஸிமம் ப்ராஃபிட் எவ்வளோங்க? அரௌண்ட் 49,000. மேக்ஸிமம் ப்ராஃபிட் 49,000. ஒரு 4,000 நான் அப்படியே விட்டுடலாம்ல. ஸோ இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ். 45,000 வருது, இங்கெல்லாம் வந்து மார்ஜின் கேட்குறாங்க, நான் வந்து எக்ஸிட் பண்ணிடலாம் எல்லாமே. ஸோ நான் வந்து ஜஸ்ட்டு மார்ஜின்னால தான் நான் வந்து எல்லாம் எக்ஸிட் பண்ண போகிறேன், எக்ஸிட் ஆல்ன்ட்டு. ஸோ ஃபார் இந்த மாதத்தில் நம்ம எங்கே இருக்கோம்? எக்ஸ்பைரி டேயில் இருக்கோம். நடுவில் எங்கேயாச்சும் நான் வந்து புக் பண்ணல, எஸ்எல் போச்சுன்னா போச்சு, அவள் தான். நடுவில் ப்ராஃபிட் பார்க்கல நான் வந்து. ஸோ இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ், வி ஹவ் யூஸ்ட் only 5 lakh கேபிட்டல் யூஸ் பண்ணியிருக்கோம். 45,000 ப்ராஃபிட் வந்துருக்கு. ஆல்ரைட், நிறைய பேர் வந்து சூப்பர் ஸ்ட்ராட்டஜி இதெல்லாம் சொல்வீங்கல்ல. நவ் ஐ வில் கம் டு த ரியாலிட்டி. மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய ட்ரெண்டிங் மூவ் வந்ததுக்குன்னா காரணம், this is a strong trend. ஓகே, ஸ்ட்ராங் ட்ரெண்ட்னால எனக்கு வந்து 45,000 ப்ராஃபிட் வந்திருக்கு யூஸிங் only capital of 5 lakhs. only 5 lakhs. பிகாஸ் நான் வந்து ட்ரெண்டிங் மூவ் வந்ததுன்னா நான் வந்து பிடிக்கணுன்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கேன். சிம்பிள் as that. நான் வந்து உங்களுக்கு என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து போயிட்டு சேம் ரூல்ஸ் இதெல்லாம் வந்து பேக் டெஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தில் என் மார்க்கெட் கோஸ் சைட்வேஸ் போச்சு, நீங்கள் வந்து இந்த மார்க்கெட்டில் ட்ரை பண்ணிட்டு பாருங்கள் எப்படி இருக்கும்ன்ட்டு. ஸோ மோஸ்ட்லி கண்டிப்பாக லாஸில் இருப்பீங்க. திஸ் இஸ் நோ டவுட் அபவுட் இட். பிரேக் ஈவன் இல்லைனா லாஸில் இருப்பீங்க. நான் கேள்வி என்னென்னா, சார் நான் வந்து எதுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், நான் ஸ்டார்டிங்கில் கேட்டேன் உங்களுக்கு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு படிக்கணும்னா, மந்த் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கிளாரிட்டியாக, ஓகே இந்த மந்த் வந்து ட்ரெண்டிங்காக இருக்கலான்ட்டு நான் வந்து முடிவு பண்ணணும். அப்போ தான் இந்த ஸ்ட்ராட்டஜி, நான் மந்த்லி ட்ரெண்டிங் ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணணும். ஒரு ஷார்ட்கட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு சப்போஸ் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தெரியல, உங்களுக்கு தெரியாது ட்ரெண்டிங் ஆக போகுது இல்லையான்ட்டு தெரியாது, ஆனால் நீ வந்து மந்த் ஸ்டார்டிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸோ ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் தான் இது பண்ண முடியும். பார்ட் டைம் ட்ரேடர் நான் சொல்கிறது இப்போ ட்ரிக் வந்து உங்களுக்கு பார்ட் டைம் ட்ரேடர்ஸ் பண்ண முடியாது, பிகாஸ் யூ ஆர் only 5 lakh கேபிட்டல். ஃபுல் டைம் ட்ரேடர்ஸ் ஐ செட் மினிமம் 10 lakh கேபிட்டல் நீங்கள் வந்து வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து ட்ரையல்ஸ், நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியாது, இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் மந்தோட ஸ்டார்ட்டில் இருக்கீங்க, அடுத்த மாதத்து வந்து ட்ரெண்டிங் ஆக போதா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியாது. ஸோ 5 lakh வந்து நான் வந்து மந்த்லி டெபிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜிக்கு நான் வந்து செட் பண்ணிட்டேன் காம்பினேஷன். இப்போ பாக்கி 5 lakh நான் வந்து ஐ வில் செட் ஃபார் பிடிஎம் இன்ட்ராடே ஸ்கேல்பிங்காக, இல்லை நான் வந்து விஆர்பி ஹார்வெஸ்டிங் மாடல், நம்ம பிடிஎம் ஸ்விங் இண்டிகேட்டரோட விஆர்பி ஹார்வெஸ்டிங் 2 மாடல் இருக்குது, அது ஃபாலோ பண்ண வீக்லி, திஸ் இஸ் வீக்லி பண்ணலாம். ஸோ இதில் என்ன பெனிஃபிட்னா, இப்போ எனக்கு திஸ் இஸ் யோர் ஸ்கேல்பிங் ப்ளஸ் டைரெக்ஷனல் மூவ் வந்தால் நான் வந்து பிடிக்கலாம், ப்ளஸ் சைட்வேஸ் மூவ் வந்தால் பிடிக்கலாம். ஸோ மந்த்லி டெபிட் ஸ்ப்ரெட் ஸ்ட்ராட்டஜியில் என்ன ப்ராப்ளம் என்னது, only trending moves. Nala, you can catch only trending moves. That is the rule.
ஒன்லி ட்ரெண்டிங் மூவ்ஸ். இது நான் காம்பினேஷனில் வச்சா ஒரு ட்ரெண்டிங் மூவ் வந்தால் பிடிப்பேன், ஒரு சைட்வேஸ் நடுவில் சைட்வேஸ் போச்சுன்னா நான் வந்து பிடிப்பேன். ஸோ ஒரு ஃபுல் டைம் ட்ரேடர் யூ கேன் பிளான் அண்ட் டிசைன் உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி டிசைன் பண்ணலான்ட்டு நான் சொல்ல வரேன். ஆல்ரைட், தேங்க்யூ கைஸ் ஃபார் லிஸ்னிங் டு தி எண்ட் ஆஃப் த வீடியோ. ஐ ஹோப் யூ லேர்ன் சம்திங் நியூ. அண்ட் இந்த சீரீஸில் நான் வந்து என்னோட வச்சத ப்ராமிஸ், நான் சீரியஸ் லேர்னர்ஸ் குரூப்புக்கு நான் என்ன சொன்னேன், ஒரு ப்ராமிஸ் வச்சேன், ஐ வில் ஷேர் ஆல் மை ஸ்ட்ராட்டஜிஸ். ஃப்யூச்சரில் நான் வந்து ஏதாச்சும் ஸ்ட்ராட்டஜி டிசைன் பண்ணால், ஒரு ஈஸியான மெத்தட் டிசைன் பண்ண நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ண போகிறேன். மேக் ஷுர் நீங்கள் வந்து ஆக்சஸ் கரெக்டாக எடுத்திருக்கீங்க ஃபார் யோர் பிடிஎம் இண்டிகேட்டர். எப்படி பண்ணணும் ஆக்சஸ், லிங்க் ஒரு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் இருக்குது. பிடிஎம் இண்டிகேட்டர் செக் என்ட்ரி கூகுள் ஃபார்ம். அந்த கூகுள் ஃபார்ம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். இப்போ யாரெல்லாம் டெமோக்காக 1 month ஃப்ரீ டெமோ வேணும்ன்ட்டு கேட்குறீங்கள, 1 month ஃப்ரீ டெமோ எப்போ வரும்? 28 ஆஃப் எனி மந்த். நான் ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வீடியோ கைட் வீடியோ சொல்லிட்டேன், திரும்பி ரிப்பீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து டெமோ முடிக்கணும். ஃப்ரீ டெமோ நீங்கள் வந்து கண்டிப்பாக முடிக்கணும், மேண்டேட்ரி இது. நீங்கள் வந்து டெமோ எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்விங் ஆல்சோ இன்டர்டேவோட 2 இண்டிகேட்டர் சேர்ந்து நான் கொடுத்துருப்பேன் உங்களுக்கு. ஆல்ரைட், அதில் நீங்கள் வந்து பிடிஎம் இண்டிகேட்டர் கைட் வீடியோஸ் இன்டர்டேக்கு தனியாக இருக்குது, நம்ம ஸ்விங்க்கு தனியாக இருக்குது. நீங்கள் வந்து படிக்கலாம், டெஸ்ட் பண்ணிடலாம் உங்கள் பர்சனாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஸோ எனி மந்த் 28 மார்ச் இருந்தாலும் ஏப்ரல், மே, ஜூன், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி, எனி மந்த் நீங்கள் வந்து 28க்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. எங்கே காண்டாக்ட் பண்ணோம்? கீழே இருக்குது வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் மெசேஜ் தான், ஆடியோ கால் அதெல்லாம் தேவையில்லை. ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க, இதுதான் ஆத்தென்டிகேட் நம்பர், வேறு நம்பர் எதுவும் இல்லை, இது தான் ஃபாலோ பண்ணோம். உங்கள் ஃபுல் பேர் ஆஸ் பர் யுவர் கவர்மெண்ட் ஐடி, ஃபுல் நேம், ட்ரேடிங் வியூட நேம், ரிக்வெஸ்ட். சார் ரிக்வெஸ்ட் நான் வந்து டெமோக்காக ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். எப்போ பண்ணோம்? 28க்கு முன்னாடி கிடையாது, 28க்கு அப்புறம் கேட்காதீங்க. 27க்கு வந்து சார் செக் பண்ணோம் இருக்கா இல்லையான்ட்டு டெமோன்ட்டு ஏற்கனவே நான் வந்து இங்கே போட்டிருப்பேன், டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டிருப்பேன். ஸோ இப்போ ரீசெண்டாக 28th மார்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு ஃபுல் கெப்பாசிட்டி. 28th மார்ச் நோ என்ட்ரி அவைலபிள், ஃபுல் கெப்பாசிட்டி 28th மார்ச் கம்ப்ளீட் ஆயிருக்கு, போட்டு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து 28 ஏப்ரல், 28th ஏப்ரலுக்கு நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகே, ஸோ தட் இஸ் ஹவு நான் வந்து கிளியராக இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து 10 வாட்டி கேட்குற தேவையில்லை, சரி எனக்கு டெமோ வேணும், இது வேணும், அது வேணும்ன்ட்டு. ஆல்ரைட், இட் வில் பி கிளியர்லி மென்ஷன். ஃபைனல் ரூல் என்னன்னா, டெமோக்காக ஒன்லி 1 டைம். ஸோ நீங்கள் வந்து சார் நான் கல்யாணத்துக்கு போனேன், ஆஃபீஸ் ஒர்க்கு, இந்த ஒர்க்கு, நான் ஊர் சுற்று போனேன், அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, முடியல என்னால், அதெல்லாம் எனக்கு சொல்லாதீங்கப்பா. பிகாஸ் ஐ டோல்ட் யூ ஓன்லி சீரியஸ் லேர்னர்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட். யாரெல்லாம் வந்து கிமிக்ஸ்க்காக இதெல்லாம் செகண்ட் டைம் யாரெல்லாம் வருவாங்க இல்லை, செகண்ட் டைம் சார் டெமோ, ஒரு ஃபேக் நேம், டிஃப்ரெண்ட் நேம், ஒரு பொண்ணு பேர் போட்டு நிறைய பசங்க இப்படி பண்ணுறாங்க, காமெடி பண்ணுறாங்க. ஒரு பொண்ணு பேர் போட்டு சார் சார் இன்னைக்கு வந்து இது வேணும், டெமோ வேணும்ன்ட்டு யோசிக்கிறாங்க. யூ திங்க் ஐ டோன்ட் நோ ஹவு டு ஃபைண்ட் அவுட்ன்ட்டு ஐ ஃபைண்ட் அவுட், நான் டைரெக்டாக பேன் பண்ணிவிடுவேன். நான் வந்து செகண்ட் டைம் யோசிக்க மாட்டேன், ரிப்ளை கொடுக்க மாட்டேன், டைரெக்டாக நான் வந்து பேன் பண்ணிவிடுவேன். ஓகே, திஸ் இஸ் சில ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் பிகாஸ் ஆஃப் சில காமெடி கேரக்டர்ஸ்லாம் வந்து பார்த்துருக்கேன், அதனால் ஒரு ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் வைக்கணும். நான் வந்து ஒரு ஜாலியான பர்சன், ரொம்ப ஜாலி பர்சன், ஆனால் ரூல்ஸ் கண்டிப்பாக இந்த மேட்டரில் ஃபாலோ பண்ணோம். நவ் பிடிஎம் இண்டிகேட்டர் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் எப்போ போகலாம்? நீங்கள் வந்து 1 month ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் டெமோ, மேண்டேட்ரி. நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணலன்னா உங்களுக்கே நான் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி டீட்டெயில்ஸே கொடுக்க மாட்டேன். இப்போ 28லேருந்து 28க்கு முடிச்சிட்டிங்க டெமோ, நெக்ஸ்ட்டு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் இண்டிகேட்டர் வந்து 8ஆம் தேதி, 8th ஆஃப் எனி மந்த், மே, ஏப்ரல், ஜூன், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8th தான் அவைலபிள் இருக்கும் என்ட்ரி. அதுக்கு முன்னாடி கேட்காதீங்க, அதுக்கு பின்னாடி, அதுக்கப்புறம் 8th அப்புறம் கேட்காதீங்க. 8th தான் என்ட்ரி இருக்கும். என்ட்ரி இருக்கா இல்லையான்ட்டு இங்கே மென்ஷனாக இருக்கும், கிளியராக நான் வந்து போட்டு வச்சுருப்பேன். லிமிட்டெட் என்ட்ரி அவைலபிள் இருக்கு, இப்போ இருக்குது. எப்போ நெக்ஸ்ட் டேட்? 8th of May. ஓகே, ஃபுல் ஆச்சுன்னா ஃபுல் கெப்பாசிட்டி நாட் அவைலபிள்ன்ட்டு போட்டிருப்பேன். 8th முன்னாடி கேட்காதீங்க, 8th அப்புறம் கேட்காதீங்க, ஒன்லி ஆன் 8th. சிம்பிள். நவ் நீங்கள் வந்து சப்போஸ் சார் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷனுக்காக கேட்குறேன், எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன், எத்தனை மாதம் எடுக்கலாம், அதெல்லாம் வந்து கேட்குறீங்கல்ல, அது இன்ஃபர்மேஷனுக்காக ஜஸ்ட் மெசேஜ் எல்லாம் பண்ணாதீங்க. 1 month டெமோ ஃப்ரீக்கு அப்புறம் உங்களுக்கு தோணுது ஓகே சார் நான் வந்து கண்டினியூ பண்ணோம், நான் வந்து டெமோ முடிச்சிருக்கேன், அப்போ தான் உங்களுக்கு யாரெல்லாம் முடிச்சிருக்கீங்க டெமோ, எப்போ வேணால் நீங்கள் வந்து கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு இது தரேன். மோஸ்ட்லி நீங்கள் வந்து கேட்கணும் 8th தான் கேட்கணும். 8ஆம் தேதி கேளுங்க சார் நான் முடிச்சிட்டேன், டெமோ முடிச்சிட்டேன், நான் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி டீட்டெயில்ஸ் வேணும், ஜாயின் பண்ணோம், டீட்டெயில்ஸ் வேணும், எல்லாமே உங்களுக்கு 8th தான் ஆகும். அதுக்கு முன்னாடி கிடையாது, பின்னாடி கிடையாது.
கீப் தட் இன் மைண்ட். ஆல்ரைட். ஸோ திஸ் இஸ் ஆல் கைஸ். நான் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லிட்டேன். எல்லா பார்ட்ஸ் முடிஞ்சது. பிடிஎம் ஸ்விங் இண்டிகேட்டர், பிடிஎம் இன்ட்ராடே ஆல்சோ ஃபினிஷ். இன்கேஸ் நீங்கள் வந்து ஆல்கோ ரெடி பண்ணோம் இன்ட்ராடேக்காக, எப்படி பண்ணோம் மொத்தமாக ஒரு டீட்டெயில் வீடியோ, எவ்ரி திங் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயிலில் போயிட்டு என்னோட ப்ராமிஸ், ஆஸ் பர் மை ப்ராமிஸ் நான் வந்து ஷேர் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ட்ராடே பார்க்கலன்னா பாருங்கள். இல்லைனா ஏதாச்சும் எஜுகேஷனல் மெட்டீரியல், ப்ரைஸ் ஆக்ஷன் என்ன படிக்கணும்னா நீங்கள் வந்து சேனலில் போயிட்டு படிக்கலாம். Full detail I have told you with my full commitment. I have finished it as per my promise. I will see you in another video, guys. Till then, take care and be safe.